வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். அணு அமைப்பு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இதில் சில முக்கியமான டேட்டா மட்டும் நம்ம பார்த்தோம்னா, அணு அமைப்பு பொறுத்த மட்டும் ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒன்று கொள்கைனா என்ன, விதினா என்ன, ஒரு 5 விதமான கொள்கைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜான் டால்டன் அணுக்கொள்கை. முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஜான் டால்டன் அவர்கள். அடுத்து 2 ஜே தாம்சன் அணுக்கொள்கை. இந்த பக்கத்தில் இருக்க இயர் வந்து அவங்க சப்மிட் பண்ண அந்த டேட், ஓகேங்களா, அவங்களுடைய கொள்கைகளை சப்மிட் பண்ணது 1903 to 1908 ஜான் டால்டன். ஜே தாம்சன் அணுக்கொள்கை 1903 to 1904. ஜே தாம்சனுடைய அணுக்கொள்கையை வாட்டர்மெலன் மாடல், தர்பூசணி பழம் மாதிரி ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து தர்பூசணி பழத்தோடையும் ப்ளம் கேக்கோடையும் கம்பேர் பண்ணியிருப்பார். 1903 to 1904. ஜே தாம்சன் அவர்கள் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சார். அதுக்காக 1906 அவருக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. அடுத்து ரூதர்ஃபோர்டு அவர்கள் 1911 to 13. இவர் தான் அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ரூதர்ஃபோர்டு அவர்கள். அணுக்கருவை கண்டுபிடிச்சவர் ரூதர்ஃபோர்டு அவர்கள் தான். அதனால அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு 1908 நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நீல்ஸ் போர் அணுக்கொள்கை 1913. இவர் 1922 நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அடுத்து ஹேரிங்டன் அணுக்கொள்கை. இதில் ஹேரிங்டன் அணுக்கொள்கை அந்தளவுக்கு முக்கியமானது கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் தான் ரொம்ப முக்கியமானது. ஜான் டால்டன், ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்டு, நீல்ஸ் போர். அடுத்து விதிகளை பொறுத்த மட்டும் ஒரு 5 வகையான விதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொருண்மை அழியா விதி. பொருண்மை அழியா விதியை கூறியவர் லவாய்சியர். எந்த வருஷம்னா 1774. இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஃபர்ஸ்ட் பொருண்மை அழியா விதி. 2 மாறா விகித விதி அல்லது விகித மாறா விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜோசப் ப்ரௌஸ்ட் அவர்கள் 1779. 3 பெருக்கல் விகித விதி, ஜான் டால்டன் 1804. அடுத்து 5 தலைகீழ் விகித விதி, ஜெர்மியஸ் ரிச்சர் அவர்கள் 1792. கே லூசாக்கின் பருமன் இணைப்பு விதி, கே லூசாக் அவர்கள், ஓகேங்களா. அப்போ 5 கொள்கை, ஒரு 5 விதிகள். மறுபடியும் ஒரு டைம் ரிகால் பண்ணிடலாம். ஜான் டால்டன் அணுக்கொள்கை, ஜே தாம்சன் அணுக்கொள்கை, ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கை, நீல்ஸ் போர் அணுக்கொள்கை, ஹேரிங்டன் அணுக்கொள்கை. விதிகளை பொறுத்த மட்டும் பொருண்மை அழியா விதி லவாய்சியர், மாறா விகித விதி அல்லது விகித மாறா விதி ஜோசப் ப்ரௌஸ்ட், பெருக்கல் விகித விதி ஜான் டால்டன், தலைகீழ் விகித விதி ஜெர்மியஸ் ரிச்சர், கே லூசாக்கின் பருமன் இணைப்பு விதி கே லூசாக் அவர்கள். நன்றி.